நடிகையான தீபா பாபு தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த பல கஷ்டங்கள் குறித்து இப்போ பேட்டி ஒன்றில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. 16 வயசில் திருமணம் செஞ்சு அடுத்த வருஷமே ஆண் குழந்தையை பெற்றெடுத்த தீபா கணவரோட கொடுமையால் தாம் பட்ட கஷ்டங்கள் குறித்து ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மனம் திறந்து பேசியிருக்கிறாங்க. நடிகையான ஆரம்பமான புதுசுலேயே தான் திருமணம் செஞ்சிட்டதுனால தன்னுடைய குடும்பத்தையும் பிரிந்து கணவரோட கொடுமையால் தன்னுடைய மகனை குழந்தையா நடிக்க வச்சு அதில் கிடைச்ச வருமானத்தில் தான் சாப்பிட்டதா கண்ணீரோட பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் பேசியிருக்கிறாங்க. ஸோ என்ன நடந்துச்சு, ஸோ இன்னும் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே ஷேர் பண்ணாங்க அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் சீரியல் நடிகையான தீபா பாபு பல சீரியல்களில் நடிச்சிட்ருக்கிறாங்க. இந்த நிலையில தான் ரீசெண்டாக தான் பார்த்தீங்கன்னா தீபா பிரபல இயக்குனர் ஒருத்தரை 2வதாக திருமணம் செஞ்சுருந்தாங்க. அவங்களுடைய மகன் 15 வயசாக இருக்கும்போது இவங்க திருமணம் செஞ்சுருக்கிறாங்களே அப்படிங்கிற மாதிரியாக அதிகமான விமர்சனங்கள் எழுந்த நிலையிலையும் தன்னுடைய கடந்த காலத்தை பற்றி அவங்க உருக்கமாக இப்போ ரீசெண்டாக ஒரு பேட்டி ஒன்றில் பேசியிருக்கிறாங்க. அதில் தனக்கு 14 வயசாக இருக்கும்போது தான் சீரியலில் அறிமுகமான அப்படின்னும், அப்போது ஒரு சில சீரியல்களில் நடிச்சிட்டு இருக்கும்போதே 16 வயசில் தப்பான ஒருத்தரை தப்பான நேரத்தில் நான் காதலித்து திருமணமும் செஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறமா என்னுடைய வாழ்க்கை தவறாக தான் அமைஞ்சுது. நான் என்னுடைய காதலுக்காக குடும்பத்தை மீறி திருமணம் செஞ்சுக்கிட்டதுனால அவங்களும் என்னை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. ஆனால் நான் செஞ்ச தப்பில் எனக்கு கிடைச்ச ஒரு முத்து அப்படின்னா அது என்னுடைய பையன்தான். கேட்டதுலேயும் கடவுள் கொடுத்த ஒரு பொக்கிஷம் அவன்தான். முதல் திருமணத்துக்கு அப்புறமா நான் உடனே கர்ப்பமானேன். அதனால் நடிக்கலை. அதனால் நான் சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே கஷ்டப்பட்டேன். திருமணத்துக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கை நல்லா தான் இருந்துச்சு. என்னுடைய குடும்பத்தினர்களே என்னை நல்லாவே பார்த்துக்குவாங்க. ஆனால் 16 வயசில் நான் பண்ணின தப்பால் என்னுடைய வாழ்க்கையே அது புரட்டி போட்டுருச்சு. என்னுடைய பையனுக்கு இப்போ 15 வயசு ஆகுது. ஆனால் நான் எப்படி என்னுடைய பையனை வயிற்றில் வச்சுருந்தேன், பெத்தெடுத்தேன், வளர்த்தேன் அப்படிங்கிறது கூட எனக்கு இப்போ ஞாபகம் இல்லை. நான் கர்ப்பமாக இருக்கும்போது எனக்கு ரேஷன் அரிசி தான் வாங்கி கொடுப்பாங்க. அது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதையுமே சகிச்சுக்கிட்டு தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தேன். 17 வயசில் என்னுடைய பையனை பெற்றெடுத்ததுக்கு அப்புறமா நானே என்னுடைய பையனை பார்த்துக்கிட்டேன். அந்த நேரத்தில் அத்திப்பூக்கள் சீரியலில் என்னுடைய குழந்தைய வேறு வழியே இல்லாமல் தான் நடிக்க வச்சு அதில் கிடச்ச சம்பளத்தில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். அதை எல்லாத்தையுமே தாண்டி நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். முதல் கணவரை பிரிஞ்சதுக்கு அப்புறமா என்னுடைய குடும்பத்தினரும் என்னை பார்த்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. அவங்க என் மேலே கோபமும் பட்டாங்க. அந்த கோபம் கண்டிப்பாக நியாயமானது தான். இந்த மாதிரியா பேசிகிட்டு இருந்த தீபா மேலும் பேசும்போது கல்யாணமான கொஞ்ச நாட்கள்லேயே எனக்கு என்னுடைய முதல் கணவர் பற்றின உண்மைகள் எல்லாமே தெரிய வந்துச்சு. அதுக்கப்புறமா நான் அவரோட வாழ முடியாது அப்படிங்கிற மாதிரியா சில மாதங்கள் கழித்து போலீஸ் மூலியமாக பிரச்சனை வந்தப்போ என்னுடைய தாலியை கழட்டி வீட்டை விட்டு அனுப்புனாங்க. ஆனால் அந்த நேரத்தில் நான் கர்ப்பமானதும் என்னுடைய அம்மா அப்பாவும் விட்டுட்டாங்க. நான் உயிரோடு இருக்க காரணமே என்னுடைய பையன்தான். அவனுக்கு 4 வயசு இருக்கும்போது நான் நடிக்க போனேன். அப்போது அவனை ஷூட்டிங் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படிங்கிறதுனால நான் பக்கத்து வீட்டில் ஒரு அக்கா கிட்ட தான் விட்டுட்டு போவேன். அந்த அக்கா அவனை நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து அவனை ஹாஸ்டலில் சேர்த்துட்டு நான் நடிக்க வந்தேன். ஆனால் அதுவுமே பல பிரச்சனைகளை எனக்கு கொடுத்துச்சு. ஹாஸ்டலில் பையனை விட்டுட்டு இவன் ஊர் சுற்றுறா, வேற ஒருத்தரோட தொடர்பில் இருக்கிறா, இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்க. என்னோடய வாழ்க்கையில் இருந்து நான் வெளியே வந்தப்போ ரோட்டில் என்னுடைய பையனை வச்சுக்கிட்டு நின்னேன். யாரும் இல்லாமல் எதுவும் இல்லாமல் நான் தவிச்சிட்டு இருந்தேன். அந்த நேரத்தில் நான் யோசித்தேன், நாமளும் படித்து வேலைக்கு போயிருந்தா ஒரு 25,000 ரூபாயாச்சும் சம்பாதிச்சிருக்கலாம். ஆனால் நான் பண்ணின தப்பால் இன்றைக்கி இவ்வளோ வேதனை வந்திருக்காது, இந்த மாதிரியா யோசித்தேன். அதுக்கப்புறமா அப்பா ஒருத்தன் இல்லை அப்படின்னாலும் நம்மளுடைய அம்மாவால் நம்மளை இவ்வளோ சிறப்பாக வளர்க்க முடிஞ்சிருக்குதே, இந்த மாதிரியா என்னோடய பையன் நினைக்கணும் அப்படிங்கிற மாதிரியா தான் நான் முடிவெடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா தான் ஆண்டாள் அழகல் சீரியலில் நடித்தேன். அந்த சீரியலில் எனக்கு 2,500 ரூபாய் சம்பளம் தந்தாங்க. அதுதான் என்னுடைய முதல் சம்பளமாக இருந்துச்சு. இந்த மாதிரியா அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா தீபா எமோஷ்னலாக பேசியிருக்கிறாங்க. ஸோ எனிவே இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய பையனோட ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாங்க. ஸோ இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு